இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டத்தில் அது லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் ரயில்வே டைமிங் தான் இருக்கும். அதை எப்படி நமக்கேற்ற நம்ம ரீஜனல் 12 ஹவர்ஸ் டைமாக ஏஎம் பிஎம்னு வரும்ல, அந்தமாரி டைமிங்காக எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது என்னென்னா நிறைய கஸ்டமர்ஸ் நான் போன இடத்துல கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோவாகவே எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் அந்த டைம் செட்டிங்ஸ் 2 விதமாக மாற்றலாம். ரொம்ப ஈஸியாகவே 2 விதமாக மாற்றலாம். நான் 2 விதமான செட்டிங்ஸும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான செட்டிங்ஸும் சொல்கிறேன், அதுக்கடுத்து ஒரு 2-3 ஸ்டெப்பு போகிற செட்டிங்ஸும் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஏர் ஃபைபர், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. உங்களுக்கு புதுசாக ஒரு மானிட்டர் தேவைப்படுது, இல்லை புதுசாக ஒரு CPU பில் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிட்டு இருக்கிறோம். கால் பண்ணுங்கள் 9585006736. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, சேம் ஃபார்மேட்டு தான். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் மெனு வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நம்ம விண்டோஸ் மெனு வந்துடும். இதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, ரீஜனல் டைப் பண்ணுங்கள். REGIONAL ரீஜனல்னு வரும். நீங்கள் ஒரு 2 லெட்டர் REGன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். செட் ரீஜனல் ஃபார்மேட்டுன்னு வந்துடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவை பாஸ் பண்ணி கூட ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட பாருங்கள். செட் ரீஜனல் ஃபார்மேட்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கனால நம்ம இதுக்குள்ளே போய் தான் அடுத்த ஸ்டெப்பு பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு செட்டிங்ஸ் உள்ளே வந்துடும். டைம் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் சொல்லிட்டு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். ரீஜனல் ஃபார்மேட்டுன்னு அப்புறம் ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட செலக்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அதை தான் நம்ம கிளிக் பண்ணோம் அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் இந்த ரீஜனல் ஃபார்மேட்டுன்றதை திரும்ப கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஜனல் டேட்டா ஃபார்மேட்டுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த டைம் எல்லாமே வரும். கீழே வந்து சேஞ்ச் ஃபார்மேட்டுன்னு வருது பாருங்கள். ஓகேங்களா, கீழே சேஞ்ச் ஃபார்மேட்டுன்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமு, லாங் டைமு இது எல்லாமே காமிக்கும். இதில் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது ஷார்ட் டைம். ஓகேங்களா, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம். ஷார்ட் டைமில் என்ன அந்த டைம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏஎம்னு வரும். ஓகேங்களா, ஏஎம்னு வரும். 9:40 AM அதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பாருங்கள் ரயில்வே டைமாக இருக்கிறது. அதை கிளிக் பண்ண உடனே ஓகேங்களா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே அந்த நம்ம 12 ஹவர் ஃபார்மேட்டாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து PM தான், அதனால தான் PMனு காட்டுது. ஈவினிங் டைம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் PMனு காட்டுது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ரீஜனல்னு டைப் பண்ணுறீங்க, செட் ரீஜனல் ஃபார்மேட்டுன்னு வரும். அது உள்ளே போட்டிங்கன்னா திரும்ப ரீஜனல் ஃபார்மேட்டுன்னு வரும். அது உள்ளே போனீங்கன்னா சேஞ்ச் ஃபார்மேட். வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள், திரும்ப பொறுமையாக கூட பாருங்கள். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரீஜனல் REGIONAL ரீஜனல் டைப் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே வந்துடும் செட் ரீஜனல் ஃபார்மேட்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகேங்களா, மேலே அதை கிளிக் பண்ணுறங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் உள்ளே போயிடும். இது உள்ளே போனீங்கன்னா ரீஜனல் ஃபார்மேட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண மாதிரியே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஃபார்மேட்டுன்னு வரும். இல்லை, ஸோ சேஞ்ச் ஃபார்மேட் திரும்ப அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது ஷார்ட் டைம். இந்த ஷார்ட் டைம்ன்றதை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி மாற்றிட்டோம், அதனால் இப்போ காட்டுது. ஸோ நார்மலாக இருக்கிற டைமை ஏஎம்னா AM, பிஎம்னா வச்சோம் போதும், ஆட்டோமேட்டிக்காக 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டாக மாறிடும். ரொம்ப ஈஸினே சொல்லலாம். நான் செகண்ட் ஸ்டெப்பு சொல்கிறேன். ஓகேங்களா, விண்டோஸ் 11 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 10 இருந்தாலும் இதே ஃபார்மேட் தான். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, டைமை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் டேட் அண்ட் டைம்னு வரும். இது வந்து செகண்ட் ஃபார்மேட்டு. ஒரு 2-3 ஸ்டெப்பு போகிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் சைடில் வந்து மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் டேட் அண்ட் டைம்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ள சேம் அதே செட்டிங்ஸ் உள்ள தான் போகும். பட் இங்கே என்னென்னா ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். இது உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா என்ன கிளிக் பண்ணால் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் இருக்கு பாருங்க கீழே. ஓகேங்களா, லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் வரும். அந்த மேலே லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே தான் வரும். ரீஜனல் அண்ட் ஃபார்மேட்னு வரும். இது வந்து ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வருது, அது ஒரு ஸ்டெப்பு இங்கே கம்மியாக வருது, அதுதான் வித்தியாசம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப சேஞ்ச் ஃபார்மேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ட் டைம் வரும். ஷார்ட் டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11க்கும் இதே தான், விண்டோஸ் 10க்கும் இதே தான். நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் சேம் ஸ்டெப்பு தான் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற விண்டோஸில் இதே ஆப்ஷன் தான். ரொம்ப ஈஸியாக நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் பார்த்தே பழகிட்டோங்களா, 12 ஹவர்ஸே பழகிட்டோங்களா, 24 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.